ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நைட்டே லியோனா வந்து அம்மா எனக்கு பூரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. சரி இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம், லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாரத்தில் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சதும் காலைல டிஃபனு, மதியம் லஞ்சு, அப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு, காலைல கொஞ்சமாக தான் சாப்பிடுவா. ஏதோ இருக்கிறத சாப்பிட வச்சு அனுப்பி விடுவேன். இப்படி தான் வந்து டெய்லி ரொட்டீனாக இருக்கும். ஆனால் இந்த சாட்டர்டே அப்படின்னா லியோனாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். அத வந்து நைட்டே கேட்டு வச்சுப்பேன் என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்ப தான் காலைல எழுந்திரிச்சு அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். லியோனா வந்து சாட்டர்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்க வைப்பேன். மற்ற நாள்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க வச்சு, குளிக்க வச்சு, சாப்பிட வச்சு அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். அதனால சாட்டர்டே அப்படின்றனால ஃப்ரீயாக விட்டுருவேன். லியா குட்டியுமே நான் காலைல எழுந்திரிக்கும் போதே எழுந்திரிச்சிருவா. கொஞ்சமாக வந்து பால் கொடுத்தோம் அப்படின்னா குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவா. இன்றைக்கி அப்படி தான் நல்லா பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு. நான் வந்து கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்ததுமே கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாம் திராட்சை இதை வந்து உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி போட்டுருவேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஏஞ்சதும் வந்து சுடு தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் நானுமே குடிப்பேன்னா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வேலையை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்பை வந்து நைட்டு தொடச்சி வச்சுருவேன். அதை எல்லாத்தையும் எடுத்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நைட்டு பகலும் தூங்காமல் அதுக்கு என்ன காசு செலவாகும், எப்போ போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் எனக்கு வந்து ரம்பா செடி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசையாகவே இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது ஒரு நாள் கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 80 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நட்டுலாம் வச்சேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் வந்து நல்லா அதுக்கு ஒரு நல்ல கவனிப்பு இருந்துச்சு. டெய்லியும் போய் தண்ணி ஊற்றுவேன், நல்லா தோண்டி தோண்டி விடுவேன். அதுக்கு வந்து இந்த உரம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் நான். 2 நாளைக்கு ஒருக்கா போகிறது, 3 நாளைக்கு ஒருக்கா போகிறது, அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து காஞ்சி போகாது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் அது காஞ்சி கருவாடாக போய் அது செத்தே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் அதை விட்டுட்டேன். இதே மாதிரி தான் சில உறவுகளுமே இருக்காங்க. இவங்க வந்து நம்மளை விட்டு எங்கே போகிறாங்க, நம்ம கூடயே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க இல்லாத போது தான் தெரியும் அவங்க அருமை என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா என்னோடய பாட்டிக்காக தான். எங்கள் பாட்டி இருக்கிற வரைக்கும் வந்து எங்களுக்கு அவங்களோட அருமை தெரியவே இல்லை. அவங்க இல்லாத போது தான் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்கணும், இப்போ பாப்பாவை பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலுமே கூட எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. ஒரு நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க, ஒரு வீட்டிலே என்ன கஷாயம் போடலாம் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பாட்டி இல்லாதனால எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களை வளர்த்தது எல்லாமே வந்து எங்கள் பாட்டி தான். எங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும்போதெல்லாம் கூட என்னோட சிஸ்டர்ஸே தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்குன்னு வேறு யாருமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் வந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். இல்லாதபோது வந்து நம்ம அதை வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு செடியை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். அவ்வளோதான். லியோனா சொன்ன டிஃபனுமே வந்து சூப்பராக செஞ்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.